4 விஷயங்கள் தான் இந்த சிவில் சட்டம். 1 திருமணம், 2வது விவாகரத்து, சொத்துரிமை, 3வது வக்ஃபு. இந்த 4 விஷயங்களுக்கு மட்டும்தான் சிவில். இது இஸ்லாமியர்களுக்குன்னு சொல்லி மொஹம்மடன் லான்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது. இது எல்லா மதத்துலையுமே இருக்குது. இந்து மதத்துகளுக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ இந்து மதத்துலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டு குடும்பமாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இன்கம் டேக்ஸ் உட்பட எல்லாமே தள்ளுபடி அதுபோல் சிவில் இது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு, சீக்கியர்களுக்கு இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு இருக்குது. பட் இது இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது பெரிய பேசு பொருளாக இன்றைக்கி இருக்குது இல்லைங்களா? அப்போது பாஜக அந்த சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லும்போது திமுக துள்ளி குதிக்கிறான். அது கொண்டு வர விட மாட்டோம், ஆச்சா பூச்சான்றான். ஆனால் 2009 திமுக ஆட்சியில் கட்டாய பதிவு திருமண சட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் மூலிமா என்ன ஆகுதுன்னு சொன்னால், திமுக கொண்டு வந்த சட்டம் மூலிமா திருமணம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அரசாங்கம் சொல்கிற தேதியில் தான் திருமணம் பண்ணணும். அரசாங்கம் என்ன வயசில் திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த வயசில் தான் திருமணம் பண்ணணும். அதேமாதிரி விவாகரத்து நம்ம பண்ணணும்னா ஜமாத்தில் உட்காந்து முடிவு பண்ண முடியாது, நீதிமன்றம் தான் போகணும். அதேமாதிரி ஒரு கல்யாணம் இல்லை 2வது கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எப்படி அங்கீகாரம் இல்லாத கல்யாணம் தான் பண்ணமே தவிர அங்கீகாரத்தோடு ஒரு கல்யாணம் தான். ஏன்னா பதிவு பண்ணிடுறோம் இல்லையா? விவாகரத்து, சொத்து, இது எல்லாமே இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய 3 சரத்துகளும் திமுக ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இங்கே நிறைய உலமாக்கள் இருக்காங்க, மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க, அப்புறம் தலைவர்கள் இருக்காங்க. அப்போது திமுக கொண்டு வந்த இந்த விஷயத்தை எப்படி அங்கீகரிக்கிறீங்க? சரி, இதை நீங்கள் அங்கீகரிக்கிறீங்களா, இது வரவேற்கக்கூடியதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ பாஜக கொண்டு வரணும்னு நினைக்கிற பொது சிவில் சட்டத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நீ இதை சொல்லி தானே அந்த மக்கள், அதாவது பாஜக வந்துடும், பிஜேபி வந்துடும், ஆர்எஸ்எஸ் வந்துடும், உத்தரப்பிரதேச ஆகிடும், மத்திய பிரதேச ஆகிடும் சொல்லி மிரட்டு தானே இஸ்லாமியருடைய வாக்குகளை இலவசமாக வாங்குறீங்க. அப்போ நீங்கள் என்னடா செய்கிறீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. நான் பிஜேபி கொண்டு வரதை கைத்தட்டி வரவேற்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பிஜேபி கொண்டு வரது கூட நான் கடுமையாக எதிர்க்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் இங்கே திமுக ஏற்கனவே கொண்டு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் கடுமையாக எதிர்க்கிறேன். இதுதான் என்னுடைய பாலிசி. நீங்களே பேச்சு வழக்கில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு எதிர்ப்பா, அதில் இது ஒன்றுன்னு சேர்க்குறீங்க. என்னைக்கு செஞ்சிச்சுன்னு தான் நான் கேட்குறேன். இது வழக்கம் போல் திருமாவளவனும் திமுகவும் இந்த அடிப்படைவாத சக்திகளும் தான் இதே நாடகத்தை சொல்லுவாங்க. தொடர்ந்து பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்குது. எதுடா எதிர்ப்பாக இருக்குது? ஒன்று சொல்லுங்கன்னு சொன்னால் பதில் சொல்ல காரணமே இருக்காது. இப்போ இந்த பொது சிவில் சட்டம் எடுத்துக்கங்க. பொது சிவில் சட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரும்னு புதுசாக நாங்கள் சொன்னோமா? 1980 இந்த கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த கட்சி நிலைப்பாடு அதுதான். அப்போ புதுசாக நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரல. ஆர்டிகல் 370 நீக்கணும்னு புதுசாக நாங்கள் பேசணுமா? ஆட்சிக்கு வந்த பிறகு கிடையாது. 1980 அதுதான் நிலைப்பாடு. 1952 ஜனசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு அதுதானே நிலைப்பாடு. அப்போ நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. நேரம் ஆகலாமே தவிர எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது இந்த பாரதத்துள்ள அனைவரும் ஒரு பார்வையில் இருக்க வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறோம். பொது சிவில் சட்டம்னா என்ன? எப்படி கிரிமினல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறதோ சிவில் சட்டம் பொதுவாக இருக்கணும். பொது சிவில் சட்டத்தை வரவிட மாட்டோம்னு திமுக சொல்வதற்கு முதல்ல யோக்கியதை இருக்கா? இன்னைக்கு திமுக பின்னால் நிற்கிற இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு நான் கேட்குறேன். இந்த ஜமாத்து தலைவர்களாவது சிந்திக்க வேண்டாமா? இதே திமுகவுடைய கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது தானே கட்டாய திருமண சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது? ஒரு திருமணம் என்பது 18 வயசு ஆனால் சட்டப்படி திருமணம் பண்ணணும். நீ கல்யாணத்தை மசூதியில் பண்ணினாலும் அதை பதிவு செய்தால்தான் அது திருமணம் அப்படின்னு கலைஞர் ஆட்சி காலத்தில், கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தாங்களா இல்லையா? அதை எப்படி நீ பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க? அப்போ அது பொது சிவில் சட்டம் கிடையாதா? அதே மாதிரி சொத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமபங்கு அப்படின்னு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தார, அது பொது சிவில் சட்டம் கிடையாதா? அதுதானே பொது சிவில் சட்டம் சொல்லுது, எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் அப்படின்னு. இஸ்லாமிய சொத்து கணக்கில் அடிப்படையில் பிரிக்க முடியாதுல்ல. அது பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஆனால் கருணாநிதி அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது அதை இஸ்லாமியர்கள் என்ன பண்ணீங்க? வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. கட்டாய திருமண சட்டம் கொண்டு வந்தபோது வாயை பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்தீங்க. இன்றைக்கு பொது சிவில் சட்டம்னு அதைத்தானப்பா உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க. பாஜக கொண்டு வந்தால் தான் எதிர்ப்போம். அதை கருணாநிதி அவர்களோ திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தால் எதிர்ப்போம்னா உங்க திருச்செந்துறை பள்ளியளிச்ச மாதிரி தான். வக்ஃபு போர்டு சொத்து மாவட்ட ஆட்சியர் சொன்னா ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. பிறகு அதே மாவட்ட ஆட்சியர் திமுகவுக்கு கீழே இருக்கிற திருச்சியில திருச்செந்துறை வக்ஃபு போர்டு சொத்து தான், ஆனா அதை நாங்க நிராகரிச்சிட்டோம், இந்துக்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம், அதை நீங்க பதிவு செய்யலாம்னா அதை இஸ்லாமியர்கள் வாயை பத்திட்டு வேடிக்கை பார்ப்பீங்கன்னா, திமுகவை ஆதரிக்கிற இஸ்லாமியர்கள் வெக்கப்படணும், தலை குனியணும். பாரதிய ஜனதா கட்சி எல்லோருக்குமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது என்றால் அந்த பொது சிவில் சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு உண்மையாகவே ஆபத்து என்று நீங்கள் நினைத்தால் முதல்ல திமுகவை எதிர்த்து நீங்க சண்டை போடுங்க.
முதல்ல திமுக விட்டு ராஜினாமா பண்ணிட்டு எல்லா முஸ்லீம் நிர்வாகிகளும் வெளியே வந்துட்டு நாங்கள் திமுகவே எதிர்க்கிறோம், அதனால இந்த பொது சிவில் சட்டத்தை பாஜக கொண்டு வந்தா எதிர்க்கிறோம்னு சொன்னா அதுல ஒரு நியாயமாவது இருக்கு. நியாய உணர்வே இல்லாம இவர்கள் கண்மூடித்தனமாக பாஜக எதிர்ப்பு என்று வருவார்களே ஆனால் திமுக இவர்களை அடிமைகளாகத்தான் பயன்படுத்துமே தவிர இவர்கள் ஒரு காலத்திலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தையோ அல்லது தங்களுடைய சுயமரியாதையோ திமுகவில் பெற முடியாது. பாரதிய ஜனதா கட்சி என்பது அனைவருக்குமான கட்சி, அனைவருக்குமான உரிமைகளை மதிக்கிறது. அதே வேளையில் ஒரு மதத்திற்கு சிறப்பு சட்டம் என்பதை ஏற்றுக்கொள்ளாது. அது அரசியலமைப்புக்கு எதிரானது என்பதால் பாஜக சொந்த முடிவில்லை, அரசியலமைப்புக்கு அது எதிரானது. பொது சிவில் சட்டம் தேவை என்பதை அரசியலமைப்பை கொண்டு வந்து அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இப்ப பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமாவளவன் ஏன் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு கூஜா தூக்குறாரு, எதிர்க்கிறார்ன்றதான் கேள்வி. அதனால நான் நேர்மையோடு சொல்லுவது, மற்ற விஷயங்களிலெல்லாம் அரசியலமைப்பு உரிமையை பேசக்கூடிய இஸ்லாமிய சமூகம் பொது சிவில் சட்டம் என்பதில் அரசியலமைப்பு சொன்னதற்கு கட்டுப்பட்டால் இந்த தேசத்தில் சம உரிமையோடு நாம் வாழலாம். அதற்கான வழியை உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது. பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தில் கொண்டு வரும்போது ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க. அவரவர் மத நம்பிக்கைப்படி திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ளலாம், அந்த திருமணத்தை அரசில் பதிவு செய்ய வேண்டும். உங்க மதத்தின் அடிப்படையில் என்ன பிரார்த்தனை பண்ணுனா அல்லது என்ன மந்திரங்கள் சொன்னா அது திருமணமாக கருதப்படுமோ அதை நீங்க செஞ்சுக்குங்க. அதை மசூதியில் செய்யுங்க, தேவாலயத்தில் செய்யுங்க, கோவிலில் செஞ்சுக்குங்க. ஆனால் அதை நீங்கள் அரசில் பதிவு செய்ய வேண்டும். அப்ப அரசில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தியானால் தானே அரசியல் பதிவு செய்ய முடியும். 18 வயது பூர்த்தியாகும் என்பது அனைவருக்குமான சட்டம். இது இஸ்லாமியர்களுக்கு அல்லது இந்துக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு இல்லை, எல்லாருக்கும், பாரதத்தில் உள்ள எல்லோருக்கும் 18 வயசுல திருமணம் முடிக்கணும். அந்த காலத்துல இந்துக்கள்லையும் வயசு கம்மியில முடிச்சாங்க, 10 வயசுல 12 வயசுல கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் முடித்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் 18 வயசு அதுவே குறைந்த வயதாக ஏன் கருதுதுன்னா அந்த காலத்தில் உள்ள பெண்களின் உடலமைப்பு மாதிரி இன்றைக்கு இல்லை. அவர்கள் அன்றைக்கு உள்ள இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டாங்க. இன்றைக்கு எல்லாமே ஹைஜீனிக் உணவு என்று சொல்லிவிட்டு அதில் எந்த சத்துக்களும் இல்லாமல் உணவை சாப்பிட்டாலே அதுவே ஒரு நோயாக போய் பெண்கள் தங்களுடைய கருவை சுமப்பதற்கு அந்த கரு பை கூட ஒரு பெரிய பலமுள்ளதாக 18 வயசுலேயே மாற மாட்டேங்குது. எத்தனையோ கருச்சிதைவு நடக்கிறது, எத்தனையோ அந்த குழந்தையை பெறுவதில் பெரிய சிரமத்தை பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் இயல்பாக பார்க்கும் பொழுது ஒரு 18 வயசுல கல்யாணம் பண்ணணும் என்பதில் என்ன தடை இருக்கு? இஸ்லாம் தடை விதிக்குதா? 18 வயசுக்கு முன்னால் தான் கட்டாயம் திருமணம் பண்ண வேண்டும்னு திருக்குறான்லயோ நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்களா? அப்படி கிடையாது. காலம் மாறும் பொழுது அந்த காலத்திற்கு ஏற்ப நாம் திருமறை குரானுக்கு எதிராக இல்லாத பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். திருமறை குரானில் 18 வயசுல ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கலாம்னு பொழுது அதுக்கு எங்கேயுமே தடை கிடையாது. சீக்கிரம் முடிச்சு ஆகணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. இதை இஸ்லாமியர்கள் புரிந்திருக்கிறார்கள். புரியாதவர்கள் யார் உளறினாலும் அது வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடாது. நான் சொல்லுவது என்னன்னா, எந்த மதத்தின் நம்பிக்கையும் கெடுக்கல. ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. 4 கல்யாணம் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. 4 கல்யாணம் இப்ப யாரு பண்ணா? அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா வராது. 4 கல்யாணம் பண்றவங்க ஒரு 1000 பேர் நீங்க காட்ட முடியுமா? மொத்த இந்தியாவிலேயே ஒரு ஆளு கூட காட்ட முடியாது. ஏன்னா இங்க ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளைய வச்சுட்டு குடும்பம் நடத்துறதுக்கே சிரமம் போது எங்க 4 கல்யாணம் பண்றது முடியாது. சொத்தை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னும் போது இதை கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தது தானே பொது சிவில் சட்டம் சொல்லுது. திருமணத்தை பதிவு செய்யணுன்றதை திரு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்ததை தானே பொது சிவில் சட்டம் சொல்லுது. அதனால இங்கே உள்ள முஸ்லீம்கள் முட்டாள்தனமாக எதிர்ப்பதாக இருந்தால் பொது சிவில் சட்டத்தை எதிருங்கள். அல்லது உண்மையாகவே எதிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா திமுக ஒரு மோசமான முன்னுதாரணம். கருணாநிதியை ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு உத்தரகாண்ட்ல பொது சிவில் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு இன்றைக்கு இருக்கிற ஆளூர் ஷானவாசோ திருமாவளவனோ இல்லை இந்த எலும்பு துண்டை பொறுக்கிற ஜவாஹிருல்லாவோ அப்துல் சமதோ இந்த நவாஸ் கனி போன்றவர்களோ பேசிட்டு நீங்க வெளியே வாங்க, அப்புறம் பிஜேபி எடுத்து அதில் ஒரு யோக்கியதை இருக்கு. இவர்களுக்கு பேசுறதுக்கு யோக்கியதையும் இல்லை, எந்த ஒரு பொறுப்புணர்வும் இல்லை. சும்மா பொம்பளை மாதிரி போய் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் வேலூர் இப்ராஹிமை கைது செய்யணும்னு கொடுக்குறீங்கன்னா சேலஞ்ச் பண்றேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறல்ல, தமிழ்நாடு முழுக்க எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்குறல, காவல்துறை என்னை கைது பண்ண சொல்லு. என்னன்னு கைது பண்ணுவாங்க? நல்லிணக்கத்தை பேசுகிறாரு, கைது பண்ணுன்னு பண்ணுவாங்களா? இவர் முருகனையும் தரிசிக்கிறார், சிக்கந்தர் அவுலியாவும் வேண்டும் என்று சொல்லுகிறார், அது ஏற்புடையது இல்லைன்னு கைது பண்ணுவாங்களா? அல்லது முருகன் மலைக்கு பக்கத்துல அந்த மலையின் புனிதத்தை கெடுப்பதற்கு இவனுக்கு பிரியாணி சாப்பிட்டானுங்க, மாட்டுக்கறி பிரியாணியை, அதை இவர் தட்டி கேட்டு செருப்பால அடிச்சார் உருவப்படத்துல, அது பெரிய கிரிமினல் குற்றம், அதுக்காக கைது செய்வாங்களா? என்னன்றா என்ன கைது செய்வாங்க காவல்துறை? காவல்துறையே இன்றைக்கு சட்டம் ஒழுங்க பாதுகாப்பதை விட இந்த 144 போட்டிருக்கும் போது ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதிச்சு ஏவல் துறையை மாறிக்கொண்டிருக்கும் பொழுது என்ன எதுக்கு கைது செய்வாங்க?
அதை மீறி கைது செய்தால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள இந்துக்களும் நியாய உணர்வு உள்ள இஸ்லாமியர்களும் அவன் கேள்வி கேட்பான்ல, ஏன்டா என்ன பேசுனாங்க, நீ என்ன வழக்கு போட்ட, என்ன செக்ஷன்ல போட்டன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அப்போ சும்மா முட்டாள்தனமா பேடித்தனமா இந்த முஸ்லீம் லீக்கு, இந்த தமுமுக காரனுங்க இவங்கெல்லாம் போய் பொழுதுனைக்கு எல்லா காவல் நிலையத்திலும் வேலூர் இப்ராஹிமை கைது செய்யுங்கன்னா என்னன்னு பண்ணுவான்னு சொல்லு. சட்டத்திற்கு புறம்பாக நான் என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லு. தப்பு செஞ்சா ஜனநாயகத்தின் அடிப்படையில் போராடுவதற்கு என்ன வழிமுறையோ அதுல ஒரு வழிமுறையை தான் நான் செஞ்சிருக்கிறேனே தவிர, தப்புன்னா அதை நமக்கு பேசிதான் ஆகணும், எதிர்த்து தான் ஆகணும். நானும் எதிர்க்காம அமைதியா இருந்தா அப்புறம் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் நல்லிணக்கத்தை விரும்பல, முருகன் மலையை அவமதிப்பதில் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் ஒத்த கருத்துன்னு வராது. எவனோ ஒரு 4 அடிப்படைவாதியும் பயங்கரவாதியும் இந்த திமுக ஓட்டுக்காக ஒன்று சேர்ப்பதற்காக செய்யறான்னா அதை எல்லா இஸ்லாமியர்கள் தலையிலையும் போட முடியாதுல்ல. அதனால நீ வழக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, நீ எதிர்த்து நின்றாலும் பரவாயில்லை. ஒரு சில இடத்துல என்ன கருப்பு கொடி காட்டுறன்னு போய் நிற்கிறானுங்க, நீ என்ன வேணா நில்லு. திரும்பவும் சொல்றேன், முருகன் மலையின் புனிதத்தை காக்க வேலூர் இப்ராஹிம் போன்ற 1000 வேலூர் இப்ராஹிம்கள் இந்த தமிழகத்தில் உருவாக்குவது என்னுடைய வேலை. அதை தொடர்ந்து செய்வேன். அதுதான் உண்மையான மதநலி.